ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூப்பர் ஒரு வீடியோங்க. நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா மாமரம் இருந்துச்சுங்க. அந்த வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, மதிய சாப்பாடு டைமில் எப்போ நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்களே, நம்ம மரத்தில் தான் மாங்காய் இருக்குது, அதை பொறிச்சு நீங்கள் சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கோங்கப்பா, ஸ்நாக்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படியா, ஓகே, ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து மாமரத்தில் ஏறி மாங்காய்லாம் பொறிச்சு இந்த கொடுவாள் கத்திலாம் எடுத்துகிட்டு வந்து மிளகா பொடி உப்புலாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை கட் பண்ணால் எங்கெங்க கட் பண்ணவே முடியல, காய் ரொம்ப திரண்டுச்சு போல் இருக்குது. அப்பா இப்படி ஒரு வழியாக கட் பண்ணிட்டேன் நான். அதை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக போகலான்னு சொல்லி அடுத்து தம்பி அரியறன் தான் மரத்தில் ஏறினான் தம்பி. அவன் பாருங்கள், அவனும் ஒரு குடல் எடுத்து கட் பண்ணுறான். ஆனால் குடல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டு கையிலே கட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் சின்ன வயசுலலாம் பண்ணி சாப்பிட்ருக்கிற அந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கெங்கெல்லாம் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காய் இந்த மாதிரி மிளகா பொடிலாம் போட்டு சாப்பிட்றதுலாம் யாராவது சாப்பிட்ருக்கீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். சிலர் வந்து திருடி சாப்பிட்டா தான் மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அனுபவங்கள் இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பழைய நினைவுகளாக நம்ம இந்த மாங்காய் சாப்பிட்றது மூலிமா கொண்டு வருவோம். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு 3-4 மாங்காவை அதை வந்து தூள் உப்பு அதை வந்து பார்த்திங்கன்னா நைஸ் உப்பு வந்து போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, அதையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா பரட்டி வச்சுங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.